மக்களே பாருங்கள், இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கார்டனிங் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் லாட் எவ்வளோ பெரிய லாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கார்டனிங் வந்து அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பெரிய லாட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த லாட்டில் வந்து இது வந்து இந்த கேட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி கீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு 10 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேர்த்துக்கும் கீ வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க ப்ரைவேட்டாக. ஸோ அந்த ஒரு 10 பேர் கார்டனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாட்டுக்கு வந்து அவங்க ப்ரைவேட்டாக வந்து கீ வச்சுக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட்டாக கீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கார்டனிங் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரீலாம் வளர்த்து அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து பறித்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து ஒரு லாட்டை வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் இடம் இது. இந்த வலை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதோட வந்து ஒரு ப்ரைவேட் இடம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து $50 ரெண்ட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்து $50 ரெண்ட்டை கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ ரெண்ட்டு வந்து எடுத்துகிட்டு நம்ம மக்கள் வந்து பயிர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எம்டியாக கிடக்கு. ஸோ பண்ண போகிறாங்க இப்போது. பாருங்கள், இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவர் வந்து லாட்டு பாருங்கள், இது வந்து இந்த அவரோட ப்ரைவேட் லாட்டு. ஸோ நம்பர் கொடுத்துட்றாங்க 28 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கார்டனிங்கு பாருங்கள். எல்லா கண்ணும் வச்சுருக்காரு பாருங்கள். தக்காளி கன்று, பாவக்காய் கன்று, கருவேப்பிலை அங்கே இருக்குது, சொரக்காய் எல்லாம் போட்டு ஆர்கானிக்காக வந்து நம்ம பயிர் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ப்ரைவேட்டாக லாட்டு பிடிச்சிட்டு. ஸோ இந்த லாட்டுக்குள்ளே மேபி ஒரு 10-20 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரைவேட்டாக லாட்டு கொடுத்துட்றாங்க. அவங்கவுங்களோட பிளேஸில் வந்து பயிர் பண்ணி அப்படியே இங்கே வந்து அவங்க வந்து டைம் பாஸும் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் வந்து கார்டனிங் பண்ண மாதிரி ஆச்சு. பாருங்கள் எப்படிலாம் வந்து இடத்த ரெண்ட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் வந்து ஒரு இடம். இந்த பாக்ஸ் வந்து ஒருத்தருக்கு ரெண்ட்டு ஒரு $50 கொடுத்து ரெண்ட் எடுத்துகிட்டு அவர் பயிர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து அமெரிக்காவில் நடக்குது பாருங்கள். ஸோ நிறைய வந்து பாக்ஸாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒவ்வொரு லாட்டு ஒவ்வொருத்தரோடது, தனித்தனி பர்சனோடது. அவங்கவுங்க பயிர் பண்ணி வச்சு ஆர்கானிக் ஃபுட்டை வந்து பறித்து சாப்பிட வேண்டியதான். ஸோ நம்ம ஊர் மாதிரி பெரிய லேண்டு, ரொம்ப பெரிய லேண்டெல்லாம் வச்சு பயிர் பண்ணுற மாதிரிலாம் அங்கே வந்து இல்லை. ஆக்சுவலாக இது வந்து LA சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய ஜஸ்ட் ஒரு ஏக்கர் இடம் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பாக்ஸாக பிரித்து ப்ரைவேட்டாக வந்து ஆட்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுறாங்க. எப்படிலாம் பயிர் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. பாருங்கள், சொரக்காய், இது வந்து பீன்ஸு, தக்காளி, துளசி பாருங்கள், கருவேப்பிலை, சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள். ரோஸு, இது வந்து இவரோட கார்டன். இது மேலேயும் பந்தல் மாதிரி போட்டு பாருங்கள். பீன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு மேலே. அமெரிக்காவில் ஒரு சின்ன ஜஸ்ட் இது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வரும்ல. இட் வில் கம் திஸ் 200 400. ஓ, ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. 400 ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வச்சுட்டு நம்ம ஆளுங்க வந்து சூப்பராக பயிர் பண்ணுறாரு. வேறு லெவலில் இருக்குது தோட்டம். பாருங்கள், அமெரிக்காவில் வந்து ஏன் வந்து இப்படி இந்த மாதிரியான பெரிய கிரவுண்டு உள்ள இடத்த வந்து எதுக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து கார்டனிங் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ EB லைன் போதா, பெரிய EB லைன். இங்கெல்லாம் வந்து பில்டிங் வந்து கட்ட முடியாது இதுக்கு கீழே. அதனால் நம்ம ஆளுங்க அமெரிக்கன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்த வந்து அப்படியே வந்து பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதை வந்து ரெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்களுக்கு ப்ரைவேட்டாக.
அவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு 25 into 25 அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இடம். அதில் வந்து கார்டனிங் பண்ணிக்கிறாங்க. எப்படிலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அமெரிக்கன். எப்படி எவ்வளோ சூப்பராக பயிர் பண்ணிருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஆனியன் போட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனியன், பீட்ரூட், should be let the top portion grow. பாருங்கள் இந்த டொமேட்டோ எவ்வளோ பெருசாக இருக்குது, மரம் மாதிரி வளர்ந்துருக்கு.